இன்று நாம் காணவிருக்கும் திரைப்படத்தின் பெயர்தான் மதராசி. சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்து வெளிவர இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை குறித்து தான் இன்றைய காணொலி இருக்கப் போகின்றது. உங்களுக்கு நம்ம வலையொலிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். சிவகார்த்திகேயன் அவர்கள் தமிழ்நாட்டில் தற்பொழுது வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களில் மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கின்றார். விஜய் அவர்கள் படத்தில் கேமியோ ரோலில் வந்து மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை ஈர்த்து வைத்திருக்கின்றார் என்றே கூறலாம். அந்த அளவிற்கு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் செட்டப் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை நம்மால் மறக்க முடியாது. நீங்கள் நினைப்பது போன்று நேரடியாக திரைக்கதைக்கு வந்து ஹீரோவாக மாறிவிடவில்லை. சிவகார்த்திகேயன் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய கடுமையான உழைப்பால் தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை உருவாக்கியவர் தான் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள். அவர் நடிக்கக்கூடிய மதராசி திரைப்படம் தற்பொழுது பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கின்றது. மதராசி திரைப்படம் என்பது நீங்கள் நினைப்பது போன்று மிகப்பெரிய ஒரு காவியமாக இல்லாவிட்டாலும் நல்ல சிறந்த கதை அம்சத்துடன் இருக்குமேயானால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் வெல்லக்கூடிய ஒரு திரைப்படமாகவே நம்ம மதராசி திரைப்படம் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்து ஓடக்கூடியது சாத்தியமான ஒன்றுதான். மேலும் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை இந்த திரைப்படத்தில் இசை மற்றும் பின்னணி இசை அனிருத் அவர்கள் இசைப்பதால் நிச்சயமாக அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய பாடல்கள் இந்த திரைப்படத்தில் இருக்கலாம் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நிச்சயமாக இதிலிருந்து வெளிவந்த சலம்பல் என்ற திரைப்பட பாடல் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் சினிமாவில் ஹிட்டாகி இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். யூடியூப்பில் சென்சேஷனலாக அது மாறி இருக்கின்றது. நிச்சயமாக நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் என்பது ஒரு நல்ல ஒரு ஹிட்டை கொடுத்திருக்கின்றது. மூவி கிரெடிட் கோஸ் டு ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ். கேஸ்ட் சிவகார்த்திகேயன், ருக்மணி, வசந்த், விடியூத் ஜம்வார், மேலும் பெய்ஜு மேனன், சபீர், கீழக்கரக்கல், விக்ராந்த், மேலும் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி சுதீப் எலமன், ப்ரொடியூஸ்டு பை ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ், written directed by A.R. முருகதாஸ், ப்ரமோஷனல் வீடியோஸ் இமேஜ் ஆன் ஸ்டுடியோஸ், ஆடியோ ஜங்கிள் மியூசிக் போன்றவர்கள் இணைந்துதான் இந்த திரைப்படத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கே தெரியும், A.R. முருகதாஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களும் எந்த அளவிற்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஹிட்டை கொடுக்கிறது என்று. அந்த அடிப்படையில் இந்த மதராசி திரைப்படமும் மிகப்பெரிய அளவிற்கு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு ஹிட்டை கொடுக்கும் தமிழ் சினிமாவில் என்று நம்மால் நம்பலாம். ஏனென்றால் இந்த தமிழ் சினிமாவில் முருகதாஸ் அவர்கள் எடுத்த எல்லா திரைப்படங்களும் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டாகி இருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்லப்போனால் மதராசி திரைப்படம் தற்பொழுது வந்திருக்கிறது அல்லவா, இதற்கு முன்பு ரமணா திரைப்படம் அனைவராலும் பேசப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல திரைப்படமாக அமைந்த ரமணா திரைப்படம் போன்று இந்த மதராசி திரைப்படமும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு தங்களுடைய சினிமா கேரியரில் ஒரு நல்ல திரைப்படமாக அமைவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிச்சயமாக கதை களம் சரியாக அமையும் பட்சத்தில், மக்களால் விரும்பப்படும் பட்சத்தில், இசை பின்னணி இசை நன்றாக இருக்கும் பட்சத்தில், காமெடிகள் இதில் இருக்கும் பட்சத்தில், மிகச்சரியானதொரு நகர்வோடு கதை நகர்வு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த சினிமாவும் தமிழ் சினிமாவில் பேசப்படக்கூடிய ஒரு தமிழ் சினிமாவாக மாறி நிற்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நிச்சயமாக இந்த சினிமா தமிழ் சினிமாவில் அனைவராலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய அளவிற்கு நல்ல சினிமாவாக தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அமையும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் தமிழ் சினிமாவில் தற்பொழுது சினிமாவுக்கு பஞ்சமில்லை என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் தினமும் புது திரைப்படங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒரு காலத்தில் பொங்கல் மற்றும் தீபாவளி போன்ற பெரும் நாட்களில்தான் திரைப்படங்கள் வெளியிடுவார்கள். ஆனால் இப்பொழுது கிடைக்கும் நாட்கள் எல்லாவற்றிலும் ஒரு புதிய திரைப்படம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த போட்டிகளுக்கு நடுவே தான் பெரிய திரைப்படங்கள் வெற்றி பெறுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.